செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தராததால் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதில் தாமதம். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் ஆளுநரின் போக்கில் மாற்றம் ஏற்படவில்லை எனவும் முதலமைச்சர் கண்டனம். உட்கட்சி பிரச்சனையை மறைக்க எடப்பாடி பழனிசாமி அறிக்கை அரசியல் செய்வதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை வெளியிட்டு வருவதாகவும் காட்டம். பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம், அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியாவில் வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அரைவேக்காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டது ஒன்றிய அரசு. 2026 அக்டோபர் முதல் ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேசத்தில் கணக்கெடுப்பு தொடங்குகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அறிவிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி இல்லாதது ஏன்? பிரதமர் தனது முடிவை மீண்டும் மாற்றிக்கொண்டாரா என காங்கிரஸ் கேள்வி. சிறுவன் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரிய பூவை ஜெகன்மூர்த்திக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கண்டனம். கட்ட பஞ்சாயத்து செய்வாயா, மக்கள் வாக்களித்தார்கள் என நீதிபதி காட்டமாக கேள்வி. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்தது காவல்துறை. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. தவறே செய்யாமல் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டதாக அன்புமணி கவலை. கட்சிக்குள் சூழ்ச்சி செய்பவர்கள் விரைவில் தூக்கி எறியப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை. நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு நோக்கம் இந்த கட்சி, இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதான் என்னுடைய நோக்கம். அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினை மற்றும் கூட்டணி பிரச்சினையை மறைக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். தஞ்சாவூரில் பேருந்து வசதி கிடைக்கப்பெறாத மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மினி பஸ் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற அரசு விழாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1194 கோடி ரூபாய் மதிப்பிலான 2461 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 4127 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். 2,25,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். விழாவில் உரையாற்றிய மு.க.ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். ஒவ்வொருவரின் தேவைகளையும் கேட்டறிந்து சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார். திமுக அரசின் முத்திரை திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உட்கட்சி மற்றும் கூட்டணி பிரச்சினையை மறைக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையையும் கூட்டணி பிரச்சனையை மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறாரா? அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம், அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியாவில் வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அரைவேக்காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அந்த முகாமில் விடுபட்ட தகுதியுள்ளவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்து பலனடையலாம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநர் RN ரவி திருந்தவில்லை என்று கூறிய ஸ்டாலின், கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு 40 நாட்களாகியும் இன்னும் ஒப்புதல் தரவில்லை என்று கூறினார். இதேபோல ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டிற்கு நிதி தராமல் வஞ்சிப்பதாகவும், ஆனாலும் தடைகளை கடந்து பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த மே 2 அன்று அனுப்பிச்சு வச்சோம். 40 நாளுக்கு மேல ஆச்சு, இன்னும் அனுமதி தரல. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம், அவரா இன்னும் மாறல. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி, ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடித்து இருக்கிறார். இன்னும் நேரம் கொடுக்கல. தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு, அதுக்கு பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும்? இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால், ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தால் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னதாக திமுக MLA துரை சந்திரசேகரன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புற பகுதிக்கு எளிதாக செல்லும் வகையில் விரிவாக்கப்பட்ட மினி பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் என்றும் பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சுற்றுவட்டத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும் ஃப்ரீயாக பஸ் விட்டதுக்கு. இப்போ மினி பஸ் போகணுன்னாக்கா 5 ரூபா இருந்தால் கூட எங்கள் இடத்து போய் சேர்ந்துக்குவோம். எங்களுக்கெல்லாம் குறுக்கு சாலையில் இருக்குது வீடு, ஆனால் நாங்கள் போகிறதுக்கு அது சௌகரியமாக இருக்குது. ஆட்டோவில் போனாக்கா 20 ரூபா கேட்குறாங்க, இதில் போனால் 5 ரூபாயோடு போயிடுறோம். எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அது சந்தையில் வர்றதுக்கு கொஞ்சம் பெரிய பஸ்ஸில் வர சிரமம், இதுன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நான் சிறு தொழில் செஞ்சுட்ருக்குறேங்க, காய்கறி வியாபாரம், தேங்காய் இதெல்லாம் விற்கிறேங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மினி பஸ் விட்டப்போ ஈஸியாக குறுக்க சந்துக்குள்ளெல்லாம் போய் வருது, எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓட்டோ போகிறத விட அந்த மினி பஸ் போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய பெரிய பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பஸ்ஸுகளை நம்ம பார்த்துருப்போம், நிறைய பிள்ளைங்க தொங்கிட்டு போகிறது. அது காரணம் நிறைய குக்கிராமங்களுக்கு அந்த பஸ் சேவை இல்லாமல் இருந்தது தான். இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்குது. இன்றைக்கி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பான ஒரு விஷயம் அது வந்து. ஏன்னா இன்றைக்கி நிறைய கிராமங்களுக்குள்ள பெரிய பஸ் போக முடியுது, மினி பஸ் போகாமல் நிறைய கிராமங்கள் இன்னும் சங்கடப்பட்டு தான் இருக்காங்க. அந்த சேவை திரும்ப தொடங்கி வைக்கிறது ஒரு நல்ல திட்டம் தான் இது. எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இரவு நேரம் தான் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வரோம். உள்ளே நடந்து போகிறது கொஞ்சம் சிரமம். அந்த நேரம் ஆட்டோக்கும் காசு இருக்காது. சரி, இப்போ ஃப்ரீ பஸ் இருக்கனால நாங்கள் அந்த பஸ் யூஸ் பண்ணி போய்க்கிறோம். மினி பஸ் விட்டு சௌகரியமாக இருக்குங்க. இப்போது எனக்கு முன்னாடியே இறங்கணும், மெயின் ரோட்டில் போய் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி வீட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம், சௌகரியமாக இருக்குது. இப்போ இத்தனை நாளாக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி, ஆனால் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம நார்மல் பஸ்ஸஸ் வந்துட்டு மெயின் ஸ்டாப்ஸில் தான் இறக்கி விடுவாங்க. மினி பஸ் வந்துட்டு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸ்டாப்ஸில் லைக் காலேஜ் கிட்டேயே கூட இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மினி பஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமப்புற மக்களுக்கான திட்டம் இது. நகரப்புறத்தையும் கிராமப்புறத்தையும் இணைக்கிறது. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஒன்று தான் இதோட குறிக்கோள். இதுக்கும் நகரப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திலிருந்து சந்தை பொருளை விளைவிச்சம் காய்கறி கொண்டு வரவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து நேரடியாக நாங்கள் நகரத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி வர்றதுனால மக்களுக்கு ஏதுவான திட்டம் இது. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க உத்தரவிட்டது. கடத்தலுக்கு அரசு வாகனத்தை பயன்படுத்திய புகாரில் ADGP ஜெயராமை கைது செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டதால் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த இளம் பெண்ணை மீட்பதற்காக காதலனின் தம்பியான 17 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் KV குப்பம் தொகுதி MLAவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்த அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றபோது அவர் தலைமறைவாகிவிட்டார். வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த
செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணின் தந்தை வனராஜா மற்றும் முன்னாள் பெண் SI மகேஸ்வரி ஆகியோர் கேட்டுக்கொண்டபடி ADGP ஜெயராம் மூலம் இந்த பிரச்சனை ஜெகன்மூர்த்தியிடம் சென்றதாக கூறினார். அதன் பிறகு MLAவின் ஆதரவாளர்கள் திருமணம் செய்து கொண்ட இளைஞரை கடத்துவதற்காக 2 கார்களில் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளதாகவும், ஆனால் அவர் இல்லாததால் அவரது சகோதரனை கடத்தி சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி வேல்முருகன் MLA ஜெகன்மூர்த்தி மற்றும் ADGP ஜெயராம் ஆகியோர் பிற்பகல் 2:30 மணிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டதுடன் தவறினால் இருவரையும் கைது செய்ய நேரிடும் என்றும் எச்சரித்தார். பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருவரும் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் வாக்களித்தார்கள் என்றும், கட்ட பஞ்சாயத்து செய்ய அதிகாரம் கொடுத்தது யார் என்றும் ஜெகன்மூர்த்தியை நோக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். 200-300 பேரை கூட்டி வந்தால் நீதிமன்றம் பயந்து விடாது என்றும், நீதிமன்றம் நினைத்தால் உடனே கைது செய்ய உத்தரவிட முடியும் என்றும் ஜெகன்மூர்த்தியை நீதிபதி எச்சரித்தார். விசாரணைக்கு வந்த போலீசாரை கட்சியினர் தடுத்து நிறுத்தியது ஏன்? தவறு செய்யவில்லை என்றால் நீங்களே போலீஸை அழைக்க வேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதி புரட்சி பாரதம் கட்சியினர் அத்துமீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என ஜெகன்மூர்த்தியை எச்சரித்த நீதிபதி அவரது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதே நேரத்தில் கடத்தலுக்கு அரசு வாகனத்தை கொடுத்து உதவிய ADGP ஜெயராமை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து உடனடியாக ADGP ஜெயராமை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி, கோவை மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு தொடர் மழை பெய்து வருகிறது. இதையடுத்து பில்லூர், சிறுவாணி, பவானிசாகர், முல்லை பெரியாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் சூழல் சுற்றுலா மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் விட்டு விட்டு மழை பெய்தது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவலாஞ்சிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உதகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து வாகனங்கள் சேதமாகின. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 23வது நாளாக தடை தொடருகிறது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 3517 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 129.15 அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 1622 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தொடர் மழை காரணமாக நடப்பு ஆண்டில் 2வது முறையாக நிரம்பியுள்ள பில்லூர் அணையில் இருந்து பவானி ஆற்றிற்கு 14000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறுவாணி அணை முழு கொள்ளளவை எட்டிய காரணத்தினால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 8438 கன அடியில் இருந்து 15629 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பல பகுதிகளில் சாலை துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல கண்ணூர் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் சாலைகளை வெள்ளம் நீர் சூழ்ந்தது. இதனால் பல பகுதிகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டதால் அத்தியாவசிய தேவைக்கு கூட மக்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
கேரளாவில் மழை வெள்ளத்தால் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 19ஆம் தேதி வரை கேரளாவில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் தொடர்பான படிப்புகளை அளிக்க ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் திட்டமிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் அறிவுசார் நகரத்தில் மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் தனது கிளையை அமைக்க UGC ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழ்நாடு அரசு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகில் சுமார் 870 ஏக்கரில் ஒரு அறிவுசார் நகரத்தை அமைக்க உள்ளது. இந்த அறிவுசார் நகரத்தில் பல்வேறு வெளிநாடு பல்கலைச் சேர்ந்த கிளைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த முயற்சியின் முதல் வெற்றியாக மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் தனது கிளையை இந்த அறிவுசார் நகரத்தில் அமைக்க உள்ளது. இதற்கான ஒப்புதலை ஒன்றிய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவானது வழங்கியுள்ளது. தொடர்பாக கடந்த மாதமே தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்த ஒப்புதலுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக மானிய குழு இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி இந்த கிளையில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆய்வுகள் தொடர்பான பல்வேறு படிப்புகளை அளிக்க மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அரசாணையை ஒன்றிய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றாலும் கடந்த 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இதையடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என அறிவித்த ஒன்றிய அரசு 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அரசாணையை அரசிதழில் வெளியிட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அரசாணையில் நாடு முழுவதும் 2027 மார்ச் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பனிப்பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் மட்டும் 2026 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் எண்ணிக்கை மட்டுமன்றி அவர்களது கல்வி தகுதி, வசிக்கும் வீட்டின் தன்மை, வீட்டில் உள்ள பொருட்கள், சொத்து, வாகன விவரங்கள் மற்றும் சமூக, பொருளாதார, கலாச்சார பின்னணி குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் 2027 நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்தியாவில் கடைசியாக 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் 96 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். 1,30,000 அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் செயலி மூலம் தாங்களாகவே விவரங்களை பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவ்வாறு பெறப்படும் தரவுகளை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் 16வது முறையாக 2027 நடக்கவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நடக்கும் 8வது கணக்கெடுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான ஒன்றிய அரசின் அரசிதழில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக எதுவும் இடம்பெறாததை குறிப்பிட்டு பிரதமர் மோடி மீண்டும் பல்டி அடித்து விடுவாரா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமர் மோடி மீண்டும் பல்டி அடித்து விட்டாரா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. ஒன்றிய அரசின் அரசிதழில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அறிவிப்பு இடம்பெறாதது ஏன் என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏப்ரல் 2025 வெளியிடப்பட்ட அறிவிப்பையே தற்போதும் வெளியிட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் 575 கோடி மட்டுமே ஒன்றிய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். Gazette notification says only census will be done in late October of 26
in Jammu and Kashmir, Uttarakhand and Himachal, and in the rest of the country it will be done in March 2027. It does not talk of the word caste census. So my question is, has the Prime Minister changed his mind again? Palti Master has changed his mind, done one more Palti. 2021 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த மனுவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் திட்டம் இல்லை என தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள ஜெயராம் ரமேஷ், RSS மற்றும் பிரதமர் மோடி சாதிவாரி கணக்கெடுப்பை கடுமையாக எதிர்த்ததாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியினர் தொடர் வற்புறுத்தலுக்கு பணிந்துதான் பிரதமர் மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்ததாகவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். Prime Minister has consistently opposed the caste census. On the 28th of April 2024, he called all those wanting a caste census urban Naxals. This was a television interview he gave during the election campaign. He called the Congress party urban Naxal. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது ஒன்றிய அரசின் கடமை என தெரிவித்த அவர், ஒன்றிய அரசு கணக்கெடுப்பை மேற்கொள்ள விரும்பவில்லை என்றால் மாநிலங்களே நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என தெரிவித்துள்ளார். பாமகவில் சில சூழ்ச்சியாளர்கள் இருப்பதாகவும் அவர்கள்தான் கட்சி நிறுவனர் ராமதாஸிடம் தன்னை பற்றி தவறாக சொல்வதாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தன் வாழ்நாளில் தான் கட்சிக்கோ அல்லது சமுதாயத்திற்கோ துரோகம் செய்ய மாட்டேன் என்றும், அவ்வாறு துரோகம் செய்தால் அதுதான் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என்றும் அவர் உருக்கமாக பேசியுள்ளார். மகேஷ் பேச இப்படி பெண்ணு நான் என்ன காசு வாங்கிட்டேன், நான் அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன். என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும். என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர் இருக்காங்க. நான் இன்னைக்கு துரோகின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் அந்த லெவல் போலாம். இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க. அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா இப்படி அப்படி அப்படி இப்படி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயாவுக்கும் அந்த அவங்க பத்தி தெரியும். அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஏன்னா நானே இது வரைக்கும் நான் எதுவும் நான் பேசல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.